ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாயும் மட்டனும் வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் பெரிய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய உள்ளி போட்டுக்கோங்க. பெரிய உள்ளி போட்டு நல்லா கலந்து விடுங்கங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. கண்ணாடி பதம் வந்தால் போதும். மல்லி இலை போட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலைங்க, கருவேப்பிலையோட கொஞ்சம் உள்ளி கலந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. குட்டியாக ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் கலந்து விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. ஓகே, நல்லா மட்டன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. மட்டன் அதில் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயும் தக்காளியும் உள்ளியோடு நல்லா சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரட்டும். வெந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா அடுத்து உள்ளி நல்லா ஒரு கொஞ்சம் 1/4 கிலோ உள்ளி இருக்குங்க. அதை நல்லா சதைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு சதைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு குடமிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கேன். நான் ஒரு மிளகா வெட்டி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா தண்ணி விட்டு வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அடைச்சி ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும் வேக வைங்க. 5-6 விசில் வரட்டும். விசிலை போட்டு விட்ருங்க. ஓகேங்க. இந்த விசில் வந்துருச்சு. ஒரு 5-6 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, சூப்பராக வந்துருக்குங்க. என்னால் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சாலும் தண்ணி வற்றும். மல்லி இலை போட்டுக்கோங்க. பெப்பர் பொடிங்க, குருமிளகு தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. பின்ன ஒரு சீனை சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. எடுத்துக்கோங்க. போதுங்க. இப்போ நம்ம பெப்பர் பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் அந்த கிரேவியில் தூக்கி இந்த வறுத்து வச்சுருக்கிற வத்தல் மிளகாய் எண்ணெய் அதை கலந்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, மட்டன் கிரேவி ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வர. பாய். தேங்க்யூ.